வெரி குட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தின் தலைப்பை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தும்படி விரும்புகிறேன். நம்முடைய சர்ச் கேலண்டருக்கு போனீங்கன்னாக்கா, சர்ச் கேலண்டரில் ஒரு வருடத்துக்குரிய தலைப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டு ஆயிற்று. இன்றைக்கு தலைப்பை நீங்கள் பார்க்கணுன்னாக்கா, இந்த புல்லட்டினில் நீங்கள் ஆர்டர் ஆஃப் சர்வீஸ்க்கு மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா, அங்கே நமக்கு ஆகஸ்ட் தீம் என்று சொல்லி நியூ லைஃப் இன் கிரைஸ்ட், நமக்கு ரோமர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், கிறிஸ்துவில் புதிய ஜீவன் என்ற ஒரு தலைப்பு, அல்லது இன்னொரு வார்த்தையிலே கிறிஸ்துவில் புதிய வாழ்வு. பிரியமானவர்களே, நியூ லைஃப் இன் கிரைஸ்ட், ஐ ஹவ் டேக்கன் 2 ஸ்கிரிப்சர் வெர்சஸ், 2 வேத வசனங்களை எடுத்திருக்கிறேன். ஒன்று ரோமர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இந்த வசனத்தை நீங்கள் கவனிக்கலாம். Look at verse 4, Romans chapter 6 and verse 4. இந்த வசனத்திலே ஆண்டவர் நம்மோடு கூட அவர் பேச வல்லவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. ஹல்லேலூயா. முதல் வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். Therefore we were buried with him through baptism into death, that just as Christ was raised from the dead by the glory of the Father, even so we also should walk in newness of life. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற, மன்னிக்கணும், வசனம் 4, மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரில் இருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் என்று வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. உங்கள் கையில் பேன் இருக்குன்னு, ஸ்கேல் இருக்குன்னு, நோட் புக் இருக்குன்னு, நீங்கள் தலைப்பை குறிப்பு வைத்து கொள்ளுன்னு. அது மட்டும் அல்லாமல் நீங்கள் கோடிட்டு கொள்ளலாம். பைபிள் வசனத்தில் கையை வைத்து ஆண்டவரே நீங்கள் ஸ்தோத்தரிக்கலாம். கர்த்தருக்கு மகிமை. எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். ஆல்ரைட். இரண்டாவது ஒரு வசனம், 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். Therefore, 2 Corinthians chapter 5 verse 17, therefore if anyone is in Christ, he is a new creation. All things has passed away, behold, all things have become new. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று வேதவசனம் சொல்லுகிறது. எல்லாரும் ஆமென் சொல்லுங்கள். இதைத்தான் இன்றைக்கு நாம் பிரியமானவர்களே முதல் பிரசங்கமாக நாம் கேட்க இருக்கிறோம். பழையவைகள் ஒளிந்தன, எல்லாம் புதிது ஆயின என்று வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. நான் ஒரு உதாரணத்துக்கு உங்களோடு கூட யோவான் 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் போய் பார்ப்பீங்கன்னாக்கா, நிக்கதேமியு என்பவனை, ஒரு பரிசேயனான நிக்கதேமியுவை பார்ப்பீர்கள். இந்த நிக்கதேமியு பிரியமானவர்களே, அவன் ஒரு வசனத்தை நாம் கவனிக்க போகிறோம். யோவான் 3ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம். I want you to look at John chapter 3 and look at verse 3. It reads like this. Jesus answered and said to him, most assuredly I say to you, unless one is born again, he cannot see the kingdom of God. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவன் உடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென். அப்ப நிக்கதேமியு என்ன நினைத்தான்? அவன் மறுபடியும் தாயின் கருவிலே அவன் போய் அவன் மறுபடியும் குழந்தை பருவம் எடுக்க முடியுமா? What did Nicodemus think? He thought and he asked this question to Jesus. He said, Can a grown-up man go back to the mother's womb again and be born as a child? So what Nicodemus was talking was, he was talking about
physical birth. நிக்கதேமு இப்படி கேள்வி கேட்கும்போது அவன் மாம்ச பிறப்பை குறித்து கேட்கிறான். ஆனால் இயேசு அவனுக்கு சொல்லுகிறார், மாம்சத்தில் பிறந்தது மாம்சமாகும், ஆவியிலே பிறந்தது ஆவியாகும். எல்லாரும் ஆமென் சொல்லுவான். கர்த்தர் பெரியவர். அப்ப இந்த புதிய வாழ்வை குறித்து நாம் பேசும்போது அது மாம்சத்தின் ஒரு பிறப்பு அல்ல, இது ஆவிக்குரிய ஒரு பிறப்பு. When we talk about new life, we are not talking about physical birth, we are talking about spiritual birth. பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த மாதம் முழுவதிலும் ஆண்டவர் மறுபடி நம்மோடு கூட பேச போகிற ஒரு காரியமானது, நீ மறுபடி பிறக்கணும். ஆமென். புதிய வாழ்வுக்கு நீ வரணும். You must be born again. You must come into the new life. As an introduction, உங்களுக்கு அறிமுகப்படுத்தும் வண்ணமாக இந்த நாளுக்குரிய முதல் பிரசங்க தலைப்பை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொடுக்க போறேன். I want to introduce the theme for today, the first sermon for today. The old is gone, the new has come. பழையது கடந்து போயிற்று, புதியது வந்துவிட்டது. எல்லாரும் வலது கையை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்கள். பழையவைகள் போய்விட்டது, புதியவைகள் வந்துவிட்டது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்வு மாறணும். ஆண்டவர் நம்மை மாற்றும்படி விரும்புகிறார். ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மட்டும் நம்ம செய்து போயிட்டு இருக்க முடியாது. வாழ்வு மாறும்படி ஆண்டவர் விரும்புகிறார். இன்னைக்கு ரொம்ப பேர் கிறிஸ்தவ வாழ்வை எப்படி தெரியுமா வாழ்கிறோம்? நாம் நினைக்கிறோம் ஆலயத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டா போதும், காணிக்க கொடுத்துட்டா போதும், ராபோஜனையில கலந்துட்டா போதும். நாம் நினைக்கிறோம் நம் ஊழியங்களை செய்துவிட்டால் போதும். அல்ல, ஆண்டவர் ஒரு மனுஷனை அவனுடைய புதிய வாழ்வை பார்க்கும்படி விரும்புகிறார். ஒரு மனுஷன் மறுபடி பிறக்க வேண்டும். எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். மீண்டுமாக என்னோடு கூட 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். Come with me to 2 Corinthians chapter 5 and verse 17. It goes like this. It says, therefore if anyone is in Christ, he is a new creation. All things have passed away, behold all things have become new. Amen. இன்றைய முதல் பிரியமானவர்களே, நாம் இந்த தலைப்புக்கு தக்க எடுத்துக்கொள்கிற திறவுகோல் வசனம். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு கார் உண்டு, என் கார் பழையசாயிருச்சு, என் காரை நான் ஓவரால் பண்ணினேன். நம்ம உடனே போகிற மெக்கானிக் இடத்துல, அவன் இடத்துல நம்முடைய காரை கொடுக்குறோம். அந்த காரை அவன் பழுது பார்க்கிறான், அவன் ஓவரால் பண்ணுறான், என்ஜின் எல்லாம் எடுத்துடுறான், அவன் புதிய என்ஜினை போட்டு அவன் கொடுக்குறான். நம்ம வீட்டுக்கு சந்தோஷமாக வரோம். ஏன்னா என்னுடைய பழைய கார் ஓவரால் பண்ணிவிட்டேன். என் பழைய கார் என்ன ஆயிடுச்சு, இப்போது அது ஒரு புதிய காருக்கு சமமாகிவிட்டது என்று மகிழ்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒரு மனுஷனுடைய வாழ்வை ஆண்டவர் பார்க்கிறார். உன் பழைய வாழ்வை அவர் பார்க்கிறார். உன் பழைய வாழ்வு அது துரும்பு பிடித்தது. அது பிரியமானவர்களே, பழைய வாழ்வு, நம்முடைய வாழ்வு பயங்கரமான ஒரு வாழ்வு. இந்த வாழ்வை மாற்றும்படி ஆண்டவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? ஒரு புதிய வாழ்வை கொடுக்க வாசலிலே காத்து கொண்டிருக்கிறார். இந்த முதல் பிரசங்கத்திலே யாரெல்லாம் நீங்கள் உங்கள் ஒரு தீர்மானம் பண்ணுறீங்களோ, உங்கள் வாழ்வு முற்றிலுமாய் மாறப்போகிறது. வலது கையை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. நான் பேசிக்கொண்டு இருக்கும்போதே உன் மனசில் நீ ஏவப்பட்டனாக்கா உன் வாழ்வை இருக்கிற இடத்துல இருந்தே நீ ஆண்டவர்கிட்ட கொடுத்துடலாம். I want to encourage you. Christian life is not just coming to church on a Sunday. Christian life is not just coming and doing whatever you have to do in the church, giving your offering, singing the song, opening the Bible.
And Christian life is not only doing ministry, but Christian life is all about our life. God wants to see your life transformed. உன் வாழ்வு மாறும்படிக்கு விரும்புகிறார். வாசலிலே காத்து கொண்டிருக்கிறார். அவர் உனக்கு அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். சென்ற வாரத்திலே நாம் சவுலை குறித்து பார்த்தோம். ஆதியாகமம் அப்போஸ்தலர் புஸ்தகத்திலே 9ஆம் அதிகாரத்திற்கு போனீங்கன்னா, அந்த 9ஆம் அதிகாரத்திலே சவுல் என்பவன் ஒரு பரிசேயன், ஒரு மத வைராக்கியம் கொண்டவன். அவன் மதம் அற்றவன் அல்ல, அவன் தேவ பயம் உடையவன் தான். ஆனால் கிறிஸ்தவர்களை வெறுத்தவன். அவன் நினைத்தான் அவனுடைய மதத்திற்காக கிறிஸ்தவர்களை கொன்றால் அவன் ஆண்டவர் சந்தோஷப்படுவார் என்று எண்ணினான். மத வைராக்கியக்காரன். அல்லேலூயா. பிரியமானவர்களே, அவன் என்ன செய்தான்? கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினான். நீங்கள் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் 2 வசனத்தை முதல்ல கவனியுங்கள். அவன் சவுல் என்பவன், அவன் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினவன். வசனம் 3 - 4 வரைக்கும் நீங்கள் போனீங்கன்னாக்கா, டமஸ்குவுக்கு அவன் போகிறான். எதற்கு டமஸ்குவுக்கு போகிறான்னா, அங்கே நிறைய கிறிஸ்தவர்கள் உண்டு. அவர்களை அடிக்கணும், சபையை உடைக்கணும். அங்கே கிறிஸ்தவர்களை இழுத்து கொண்டு வர வேண்டும், அவர்களை கொன்றுவிட வேண்டும் என்று அதிகாரம் பெற்றவனாக டமஸ்குவுக்கு போகிறான். பிரியமானவர்களே, நீங்கள் தொடர்ந்து கவனிக்கலாம். அவன் டமஸ்குவுக்கு போன போது வேதம் சொல்லுகிறது, ஒரு ஒளி அவன் மேலே வீசி அவன் தரையிலே விழுந்து அவன் என்ன செய்தானாம்? தேவனுடைய சத்தத்தை கேட்டானாம். என்ன என்று கேட்டான்? சவுலே சவுலே என்று ஆண்டவர் அவனை அழைத்தார். அவர் சொன்னார், ஏன் என்னை துன்பப்படுத்துகிறார்? நீ யார் ஆண்டவரே? அல்லேலூயா. நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொன்னார். என் பிரியமான தேவ பிள்ளையே, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்திலே வசனம் 20, 21, 22 கவனியுங்கள். Come with me to Acts of the Apostle chapter 9. I want you to come to verses 20, 21 and 22. It says, immediately he preached the Christ in the synagogues, that he is the Son of God. Then all who heard were amazed and said, is this not he who destroyed those who called on this name in Jerusalem and has come here for that purpose, so that he might bring them bound to the chief priest? But Saul increased all the more in strength and confounded the Jews who dwelt in Damascus, proving that this Jesus is the Christ. Put up your hands and say, praise the Lord. எந்த பேதுரு இயேசுவை துன்பப்படுத்தினானோ, எந்த சவுல் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினானோ, அதே சவுல் இப்போ அதே 9ஆம் அதிகாரத்திலே இயேசுவை குறித்து பிரசங்கம் செய்கிறவனாக மாறிவிட்டான். வசனத்தை கவனிங்கள். தாமதம் இன்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். கேட்டவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, எருசலேமில் இந்த நாமத்தை தொழுது கொள்கிறவர்களை நாசமாக்கி இங்கேயும் அப்படிப்பட்டவர்களை கட்டி பிரதான ஆசாரியர்கள் இடத்திற்கு கொண்டு போகும்படி வந்தவன் இவன் அல்லவா என்றார்கள். சவுல் அதிகமாக திடன் கொண்டு இவரே கிறிஸ்து என்று திருஷ்டாந்தம் படுத்தி தமஸ்குவில் குடியிருக்கிற யூதர்களை கலங்க பண்ணினான். எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் பெரியவர். சொல்லுங்க, பெரியவர். ஹல்லேலூயா. ஒரு மனுஷன், நான் உங்களுக்கு ஒரு மாடலாக கொடுக்கிறேன். ஒரு மனுஷன் வாழ்வை ஆண்டவர் மாற்றினார். அதுதான் சவுல் பவுலாக மாறினான். அருமையான தேவ பிள்ளையே, 2 வாரத்திற்கு முன்பு நம் மத்தியிலே
ஞான ஸ்நானம் பெற்ற பிள்ளைகள். சிலர் புதிய நாமம் தரிக்கப்பட்டவர்களாக அவர்கள் ஞான ஸ்நானம் எடுத்து இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கை செய்தார்கள். இப்படித்தான் சவுல் என்பவன் இருந்தான். ஆனால் அவனுடைய வாழ்வின் அனுபவம் வித்தியாசம். அவன் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினவன். எத்தனையோ பேர் நம் சாட்சியாய் கேள்விப்படுகிறோம். எத்தனையோ ஊழியக்காரர்கள் ஆலயத்துக்கு வரும்போது சொல்லுகிறார்கள், நான் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினவன், என் மனைவி ஆலயத்துக்கு போனபடியினாலே அடித்தவன், பைபிளை கிழித்து அதை நான் எரித்து போட்டவன். எத்தனையோ பேர் எத்தனையோ காரியங்களை சொல்லுகிறார்கள். இவர்களும் கிறிஸ்துவை துன்பப்படுத்தினதாகவும் இவர்களும் கூட அவர்கள் ஆலயத்தை துன்பப்படுத்தினதாகவும் கிறிஸ்தவர்களை அதிகமாய் அவர்கள் துன்பப்படுத்தினதை சொல்லுகிறார்கள். ஆனால் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்துச்சுன்றார்கள். இயேசுவை நான் சந்தித்தேன், இயேசுவை என்னை தொட்டார், இயேசு என் வாழ்க்கையை மாற்றினார். இங்கேயும் கூட ஆலயத்தில் நாம் உட்கார்ந்து இருக்கிற பலர் உண்டு. நாமும் கூட ஆண்டவரை அறியாது வாழ்ந்த ஒரு வாழ்வு உண்டு. ஒரு நாள் இயேசு என் வாழ்வை மாற்றினார். ஒரு நாள் இயேசுவை நான் கண்டேன். எல்லாரும் வலது கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்கள். என் தேவன் பெரியவராயிருப்பாராக. எப்படி சவுலை பவுலாய் மாற்றினாரோ அதே போல நம்ம எல்லாரையும் ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். எல்லா மகிமை யாருக்கு? ஆண்டவர் ஒருவருக்கே. எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் என் வாழ்க்கையை மாற்றினார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நம்ம எல்லாரும் என்ன செலுத்துகிறோம்? நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? என் வாழ்வை மாற்றி இருக்கிறார். இன்னைக்கு ஒரு 3 காரியங்களே உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கும்படி விரும்புகின்றேன். முதல் காரியமாக, இந்த புதிய வாழ்விலே நாம் எடுத்துக்கொண்ட நம்முடைய தலைப்பு என்னவென்றால், பழையது கடந்து போயிற்று, புதிய இது வந்து விட்டது. பிரியமானவர்களே, அதற்கு கீழே முதல் காரியமாக, நம்பர் 1, I would like to talk to you. Your identity no longer defined by your past. என்னைக்கு நீங்கள் ஆண்டவருக்குள்ளார ஒரு புதிய மனுஷனாக வரீங்களோ அன்றைக்கு பிரியமானவர்களே கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் அடையாளம் உங்கள் கடந்த காலத்தால் வரையறுக்கப்படுவதில்லை என்று வசனம் சொல்லுது. ஆமென் சொல்லுவோமா? கர்த்தர் பெரியவர். பிரியமானவர்களே, என்னைக்கு நீங்கள் இயேசு ஏற்றுக்கொண்டீங்களோ, என்றைக்கு உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஒரு புதிய மனுஷனாக மாறிட்டீங்களோ அன்றைக்கு உங்கள் பழைய வாழ்வு எல்லாம் ஒளிந்து விட்டது, எல்லாம் புதிதாயிற்று. ஞான ஸ்நானம் பெற்றார்கள், அவர்கள் பழைய வாழ்வுக்கு செத்தவர்கள், புதிய வாழ்வுக்கு எழும்பினவர்கள். எல்லாரும் ஆமீன் சொல்லுவோம். இதைத்தான் இந்த 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் நமக்கு சொல்லுகிறது. மீண்டும் அதை வாசிக்கிறேன், கேளுங்கள். Therefore, if anyone is in Christ, he is a new creation. All things have passed away, behold, all things have become new. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார்கள். உங்களிடத்திலே ஒரு பெண்ணை குறித்து நான் பேசும்படி விரும்புகிறேன். என்னோடு கூட நீங்கள் கவனித்தீங்கன்னா, ஒரு முறை ஒரு பெண், அவளை குறித்து வேதம் சொல்லுகிறது பாவமான ஸ்திரீ என்று வேதம் சொல்லுகிறது. யோவான் 8ஆம் அதிகாரத்தில் வசனம் 1-11 வரைக்கும் பார்க்கலாம். ஆனால் நீங்கள் பார்க்க வேண்டிய வசனமானது 11ஆம் வசனம். அந்த வசனத்தை மட்டும் கவனிக்க போகிறோம். நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். இவள் பிடிப்பட்டவள். She was caught in action. She was a sinful woman. Okay? ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அவளுக்கு சொன்ன ஒரு வார்த்தை கவனித்து பாருங்கள். She said, "No one, Lord." And Jesus said to her, "Neither do I condemn you. Go and sin no more." அதுக்கு அவள், "இல்லை ஆண்டவரே" என்றாள். இயேசு அவளை நோக்கி, "நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லை. நீ போய் இனி பாவம் செய்யாதே
என்றார். எல்லாரும் ஆமேன் சொல்லுங்கள். இந்த பெண்ணை பார்த்து இயேசு சொன்னார், நான் உன்னை பாவி என்று தீர்ப்பதில்லை, இனி நீ போய் ஒன்று செய், பாவம் செய்யாதே. எல்லாரும் ஆமேன் சொல்லுங்க. இந்த பெண்ணுக்கு ஒரு புது வாழ்வு கொடுத்தா. இவ பாவி. She was a sinner. The Bible says she was a sinner. She was caught in adultery. அவள் பாவத்தில் பிடிபட்டாள். அவளை கொண்டு வந்து நிறுத்தி விட்டார்கள். பிரியமானவர்களே, இயேசு அவளுக்கு மனம் இறங்கினார். அருமையான ஆண்டவர், இன்றைக்கு நீ யாராயிருந்தாலும் உனக்கு மனம் இறங்குகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமாய் உன்னை மன்னிக்க அவர் பெரியவர். சொல்லுங்க, பெரியவர். என் தேவனுக்கு மகிமை கொடுங்கள். ஏசாயா புத்தகத்திலே 43ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். Come with me to Isaiah chapter 43 verses 18 and 19. It says, forget the former things, do not dwell on the past. See, I am doing a new thing. Now it springs up. Do you not perceive it? I am making a way in the wilderness and streams in the wasteland. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். எல்லாரும் ஆமேன் சொல்லுங்க. கர்த்தர் பெரியவர். பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு பெரிய அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? இன்னொரு வேத வசனம் கொடுக்கிறேன். Look at Philippians chapter 3 and I want you to come to verse 7 and 8. It says, but whatever were gains to me, I now consider loss for the sake of Christ. What is more, I consider everything a loss because of the surpassing worth of knowing Christ Jesus my Lord, for whose sake I have lost all things. I consider them garbage that I may gain Christ. கவனிங்கள், ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகளே எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரம் அல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். பிரியமானவர்களே, all that we are learning today is when Christ comes into our life, old is gone and we become new. நீ ஒரு புதிய மனுஷன். யாருக்குள்ளார? கிறிஸ்துவுக்குள்ளார ஒரு புதிய மனுஷன். பழையவை ஒளிந்தன என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு உன் வாழ்க்கையை நீ ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்பனா உன் வாழ்க்கை ஒரு புதிய வாழ்வாக நிச்சயமாய் மாறக்கூடியதாக இருக்கிறது. எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. இரண்டாவது காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள போறோம். We are going to learn a second truth. இரண்டாவதாக, your purpose is to live like Christ. Hallelujah. உங்கள் நோக்கம் இனி கிறிஸ்துவை போல வாழ்வதே. எல்லாரும் வலது கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. புதிய வாழ்வுக்குள்ளார வந்த நாம் இனி எப்படி வாழ வேண்டும் என்றால் ஒரு புதிய நோக்கத்தோடு. அல்லேலூயா. You must have a new purpose in life when you are a brand new person. In Galatians chapter 2 and verse 20, கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்துக்கு போனீங்கன்னாக்கா, look at Galatians chapter 2 and verse 20. It says, I have been crucified with Christ and I no longer live, but Christ lives in me. The life I now live in the body, I live by faith in the Son of God, who loved me and gave himself for me. கவனியுங்கள் அந்த வார்த்தையை. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையிலே அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன்.
இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். எல்லாரும் ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. பவுல் இப்படியாக இந்த வசனத்திலே அவர் கலாத்தியர் திருச்சபைக்கு எழுதி சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? The old is gone, the new has come. பழையவைகள் கடந்து விட்டது, புதியது வந்து விட்டது. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். பிரியமானவர்களே, ஒரு பெண்மணியை குறித்து நான் வாசித்தேன். இவள் சுவிட்சர்லாண்டில் ஜூரிக் என்று சொல்லப்பட்ட இடத்தில் வாழ்ந்த ஒரு பெண்மணி. அல்லேலூயா. இப்போ அக்டோபர் 26 1970 ஒரு பிறந்தவளாய் இருக்கிறார். இவள் பிரியமானவர்களே அமெரிக்காவுக்கு மாறி அவள் கடந்து போயிருந்தார். ஆனாலும் அந்த இடத்துல அவளுக்கு இருந்த ஒரு பெரிய தாகமானது சிறு பிள்ளைகள். அல்லேலூயா. அவர்கள் வாழ்வு மாறுவதற்காக இந்த எலிசபெத் என்று சொல்லப்பட்ட எலிசபெத் குப்லர் ரோஸ் என்று சொல்லப்பட்டவள் இவள் பாடுபட்டாள். யாருக்காக? சிறு பிள்ளைகள் மாறுனு, அவங்க வாழ்வு மாறுனு. அல்லேலூயா. அவர்களுக்கு ஒரு மாற்றம் உண்டாகணும் என்று சொல்லி பிரியமானவர்களே இவள் பெரிய பாடுபட்டவள் என்று சொல்லி நமக்கு நான் வாசித்தேன். இந்த எலிசபெத் என்பவள் நான் வாசிக்கும் போது என்ன கற்றுக்கொண்டேன்? மருத்துவர்கள் வழக்கமாக என்ன செய்வார்கள்? அவர்கள் மருந்து கொடுப்பார்கள். அல்லேலூயா. எதற்கு? சரீரம் குணமாக்குறதுக்கு மருத்துவம் கொடுப்பார்கள். ஆனால் இவளோ எதற்கென்று பாடுபட்டாள் என்றால், சரீரம் குணமாக்கப்படுவது முக்கியம்தான். ஆனால் ஒருவர் எதில் குணமாக்கப்படணும்னா அவர்கள் மனதிலே குணமாகணும். ஹல்லேலூயா. இருதயத்திலே குணமாகணும். ஆமென். நீங்கள் பாருங்கள், எத்தனையோ பேர் மருத்துவமனையில் பாடுபடுகிறார்கள், மருத்துவமனையிலே வியாதியிலே கஷ்டப்படுகிறார்கள். ஒரு மருத்துவன் என்ன செய்ய முடியும்? அவன் மருத்துவம் கொடுத்து அந்த வியாதி நீங்கத்தக்க அவர்களை சுகப்படுத்துவதற்கு பிரயாசம் எடுக்கலாம். ஆனால் இந்த எலிசபெத் எப்படிப்பட்டவள்னா, இந்த சரீரம் மட்டும் சுகம் அடையணும் இல்லை, ஆனால் ஒரு மனுஷனுடைய ஆத்மாவிலே சுகம் அடையணும். அல்லேலூயா. அதனால தான் நிறையா கிறிஸ்தவர்கள் அவர்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க. ஏன் போவாங்க ஹாஸ்பிட்டலுக்கு? அங்கே போய் அனாதையாய் கிடக்கிறவர்கள், எல்லாரால கைவிடப்பட்டவர்கள் ஏராளம். பக்கத்து பெட்டில் நீங்கள் பார்ப்பீங்க, நிறையா பேர் வந்து குமிஞ்சி அந்த பெட்டில் வியாதியில் இருக்கிறவங்கள பார்த்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் பக்கத்து பெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா கிடப்பாங்க, ஒரு ஐயா கிடப்பாங்க. அவங்கள பார்க்குறதுக்கு யாரும் இல்லை, அவங்க கூட பேச யாரும் இல்லை, அவங்கள வந்து சந்தித்தது யாருமே இல்லை. தனியாய் அனாதையாய் கிடக்கிறாங்க. டாக்டர்ஸ் பாடுபடுறாங்க. என்ன பாடுபடுறாங்க? அவங்க வியாதிக்கு சுகம் கொடுக்க பாடுபடுறாங்க. ஆனால் இந்த எலிசபெத் அம்மாவுடைய மனசில் இருந்த ஒரு பெரிய தாகம் என்னன்னா, ஒரு மனுஷன் சரீரத்தில் மட்டும் குணம் அல்ல, அவன் தன்னுடைய இருதயத்திலையும் சுகம் அடைய வேண்டும். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அல்லேலூயா. அதனால இந்த அம்மா நிறைய பாடுபட்டாங்களாம். நிறைய பாடு, சரீர சுகத்திற்காகவும் அதே சமயத்தில் ஒரு மனுஷனுடைய ஆத்மாவில் அவன் சுகமாக வேண்டும் என்று சொல்லி அவங்க நிறைய பாடுபட்டாங்க. அதுக்கு அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொல்லி நாம் பார்த்தால், அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்களாம். அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்கே தனியாய் கிடக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் பக்கத்தில் போய் உட்காந்து கொள்வாங்களாம். உட்காந்து கொண்டு நேரம் கடந்து போனாலும் கூட அவங்க என்ன செய்வாங்க? அவங்க கூட உட்காந்து அவங்க கூட பேசி உற்சாகம் கொடுத்து ஆண்டவரின் அன்பை குறித்து சொல்லி, ஆனால் ரொம்ப முக்கியமாக அவங்க பேச விடுவாங்களாம். எவ்வளோ பேசுனாலும் பேச அதை காது கொடுத்து கேட்டுட்டு இருப்பாங்களாம். வலது கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா.
இந்த அம்மா பேசி கொண்டு இருக்கும்போது என்ன தெரியுமா செய்வாங்களா? அவங்க கையை பிடிச்சிக்குவாங்களா, அவங்க தோள் மேலே கையை வைப்பாங்களா, அவங்களை தலையில் தடவி கொடுப்பாங்களா? காரணம் என்னன்னா, உங்களுடைய எலிசபெத் அம்மாவுடைய மனசில் இருக்கிற ஒரு பெரிய தாகம் என்ன, இவள் சரீரத்தில் மட்டும் சுகம் அடையக்கூடாது, தன் ஆத்துமாவிலே சுகம் அடையணும். அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இது ஒரு பெரிய ஊழியங்க. இந்த ஊழியத்தை இப்படி இந்த அம்மா செய்து நிறைய பேர் வாழ்க்கையில் அவர்கள் இடம் பிடித்தார்கள், இயேசுவிடத்திலே அறிமுகப்படுத்தினார்கள், நிறைய பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள் என்று நமக்கு சொல்லப்படுகிறது வரலாறுல. ஸோ நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். பிரியமானவர்களே, கர்த்தர் பெரியவர். இப்படி தான் ஆண்டவர் உன்னிடத்திலே அவர் கிரியை செய்ய விரும்புகிறார். சரீரத்தை சுகப்படுத்துவார். ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் ஏவுவாரே என்றால் உனக்காக ஜெபம் பண்ணுற, ஆனால் ஆண்டவர் உன்னை ஆவி ஆத்துமா சரீரத்திலே சுகப்படுத்தி ஒரு புதிய மனுஷனாய் மாற்றும்படி விரும்புகிறார். ரோமர் புஸ்தகத்தில் 12ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் வசனம் 1-2 எடுத்துக்கொள்ளுங்கள். Therefore I urge you, brothers and sisters, in view of God's mercy, to offer your bodies as a living sacrifice, holy and pleasing to God. This is your true and proper worship. Do not conform to the pattern of this world, but be transformed by the renewing of your mind. Then you will be able to test and approve what God's will is good, pleasing and perfect will. Shall we say amen? தமிழ்ல கேட்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். கேளுங்கள். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். நாம் கவனிப்போம். பிரியமானவர்களே, தாவீது என்பவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். சாமுவேல் வீட்டுக்கு வந்தார். கடைசி குமாரனான தாவீது அழைக்கப்பட்டான். தாவீதை கொண்டு வந்து அவர்கள் நிறுத்தினார்கள். இவன் தான் என்று ஆண்டவர் சொன்னார். அப்போது அவன் மேலே ஆண்டவர் அபிஷேகம் பண்ண சாமுவேலை அழைத்தார். எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் அதில் வசனம் 13 எடுத்துக்கொள்வோம். Come with me to 1 Samuel chapter 16. I call you to come to verse 13. It says, so Samuel took the horn of oil and anointed him in the presence of his brothers. And from that day on, the Spirit of the Lord came powerfully upon David. Shall we say amen? அந்த வசனத்தை கவனியுங்கள். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதல் கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். கர்த்தர் பெரியவர். தாவீதுக்குள்ளார ஒரு மாற்றம் வந்துச்சான். ஆமென் சொல்லுவோமா? ஒரு பெரிய மாற்றம் வந்துச்சான் தாவீதுக்குள்ளார. இதை யார் செய்தது? கர்த்தர் செய்தார். தைல கொம்பை எடுத்து அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டான். வேதம் சொல்லுகிறது, அவனுக்கு வேற ஒரு இருதயத்தை ஆண்டவர் கொடுத்தாராம். அல்லேலூயா. ஆண்டவர் எதை பார்க்கிறார்? ஒரு மனுஷன் ஒரு வேறு இருதயம் படைத்த ஒரு மனிதனை பார்க்கும்படி விரும்புகிறார். இன்னைக்கு நிறையா பேர் போலியான ஒரு வாழ்வு. நம் பிரியமானவர்களே, பார்க்கிறதற்கு ஆலயத்திலே நம் பரிசுத்தவான்களே போல காட்சி அளிக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்வு முற்றிலுமாய் நம் ஆண்டவர் சமூகத்தில் ஏமாற்றம் செய்கிற வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மை ரொம்பவும் நேசிக்கிறார். ஒரு வரி வசூல் பண்ணுகிற ஒருவன் புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். இயேசு சீஷனாக அழைத்தார் என்று நாம் பார்க்கிறோம். மத்தேயு 9ஆம் அதிகாரத்திலே வசனங்கள் 9லிருந்து 13 வரைக்கும் நீங்கள் போகலாம். அந்த வசனத்தை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாக்கா,
அங்கே அவன் வரி வசூல் பண்ணி கொண்டிருக்கிறான். குறிப்பிட்டு 9ஆம் வசனத்தை கவனிங்கள். Look at Matthew chapter 9 and look at verse 9. As Jesus went on from there, he saw a man named Matthew sitting at the tax collector's booth. Follow me, he told him, and Matthew got up and followed him. இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போகையில் ஆயுதரியில் உட்கார்ந்திருந்த மத்தேயு என்னும் ஒரு மனுஷனை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான் என்று வேத வசனம் சொல்கிறது. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் பெரியவர். பிரியமானவர்களே, எத்தனையோ பேர் வாழ்வு மாறினது. நம்முடைய வாழ்வும் நிச்சயமாய் மாறும். 3வது ஒரு காரியம் உங்களுக்கு சீக்கிரமாய் சொல்லி உங்க கூட நான் ஜெபம் பண்றேன், கவனிங்கள். I want to talk or say a third thing. Your power comes from Christ living in you. உங்கள் வல்லமை உங்களுக்குள் வாழும் கிறிஸ்துவிடம் இருந்து வருகிறது என்று நான் உங்களுக்கு 3வது. இன்றைக்கு நீங்கள் இயேசுவுக்குள்ளார உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும்போது ஒரு புது வாழ்வு வருகிறது. இனி நீ அல்ல, இனி கிறிஸ்து என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பிலிப்பியர் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். I can do all things through Christ who strengthens me. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கிறிஸ்து என்னை பலப்படுத்துகிறார். என்னால் முடியாது, கிறிஸ்துவ வாழ்வு வாழ முடியாது. I cannot live a good Christian life, but because Christ is in me, I can live a brand new life because his power is in me. அவருடைய வல்லமை எனக்குள் இருக்கிறது. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சோ பிரியமானவர்களே, தேவனை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் நம்மோடு கூட நிச்சயமாய் இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க ஆமென். எபேசியர் புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரத்திலே வசனம் 22 24 வரைக்கும். Look at Ephesians chapter 4 verse 22 to 24. It says, you were taught with regard to your former way of life to put off your old self, which is being corrupted by its deceitful desires, to be made new in the attitude of your minds, and to put on the new self, created to be like God in true righteousness and holiness. கேட்போமா இந்த வார்த்தையை? வாசியுங்கள், கேட்போம். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அதுல 2 வார்த்தை. ஒரு வார்த்தை சொல்லுகிறது களைந்து போட்டு, வசனம் 22ல் பார்க்கிறோம். இன்னொரு வார்த்தை சொல்லுகிறது தரித்து கொள்ளுங்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. 24ஆம் வசனம். எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தேவன் பெரியவர். எப்படி நம் பழைய வாழ்வை நம் ஒரு உடையை கழட்டி போடுவது போல நம்ம பழைய வாழ்வை கழட்டி போட்டுருணும். புதிய வாழ்வு கர்த்தர் கொடுக்கிற அந்த புதிய வாழ்வை குறித்து வேதம் நமக்கு மிக அருமையாக எடுத்து சொல்லுகிறது. எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இனி நான் அல்ல, இனி கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார். எல்லாரும் சொல்லுவோம் ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. அவர் பெரியவர். ஒரு 2 ஊழியக்காரர்கள், D.L. மூடி என்ற தேவ பக்தன் இப்படியாக கூறினார். This is what D.L. Moody had to say about new life. He said the Christian life is not a bed of roses, but it is a life of victory. Say amen. கிறிஸ்தவ வாழ்வு குறித்து அவர் எழுதினார். கிறிஸ்துவுக்குள் வாழ்க்கை மலர்களால் நிறைந்த படுக்கை அல்ல, ஆனால் அது வெற்றியின் வாழ்க்கை ஆகும் என்று சொன்னார்.
வலது கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. நான் இப்போ ஒரு புதிய மனுஷன் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜஸ்ட் வாழ்வதை பார்க்கலாம் வெற்றி வாழ்வு என்று சொல்லி D.L. மூடி நமக்கு சொல்லுகிறார். ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ இந்த புதிய வாழ்விலே நாம் வாழ்வோமே என்றால் கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரு பேதுரு பக்தனை நாம் பார்க்கிறோம். என்னோடு எடுத்துக்கொள்ளுங்கள், மத்தேயு புஸ்தகத்திலே நாம் சில வசனத்தை கவனிப்போம் சீக்கிரமாய், பின்பு நான் உங்களோடு கூட ஜெபிக்கிறேன். பேதுருவை நீங்கள் கவனிக்கலாம். இயேசுவை என்ன செய்தான்? மறுதலித்தவன் தான் இந்த பேதுரு. 2 வேத பகுதியில் நாம் பார்க்கலாம். மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் பேதுரு இயேசுவை மறுதலித்த ஒரு காட்சியை பார்க்கலாம். ஹல்லேலூயா. நீங்கள் வசனங்கள் 69 குறிப்பிட்டு 75 வரைக்கும் நீங்கள் போய் அங்கே வசனங்களே பார்க்கலாம். எப்படி அவன் இயேசுவை மறுதலித்தான் என்று சொல்லி நீங்கள் பைபிள் வசனத்திலே பார்க்கலாம். குறிப்பிட்டு நம்ம 73 கவனிப்போமே, அங்கே வசனம் நமக்கு சொல்லுகிறதை நீங்கள் பார்க்கலாம். அவன் என்ன செய்தான்? அங்கே வேத வசனம் சில வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன். சற்று நேரத்திற்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதுருவின் இடத்தில் வந்து பாருங்க, 3வது முறையாய் பேதுரு இயேசுவை மறுதலிக்கிற ஒரு காட்சி. அல்லேலூயா. உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றார்கள். அல்லேலூயா. அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான் என்று வேத வசனம் சொல்லுது. அவன் என்ன செய்தானா? பேதுரு இயேசுவை எனக்கு தெரியாது, சத்தியமாக தெரியாது என்று இயேசுவை சபித்தானா. இயேசுவை தெரியாது என்று சொன்னானா. அல்லேலூயா. 3 முறை இயேசுவை என்ன செய்தான்? மறுதலித்தான். அப்போ வசனம் 75 சொல்லுகிறது, உடனே சேவல் கூவிற்று. என இயேசு சொன்னார், சேவல் கூவதற்கு முன்பு நீ என்ன செய்வாய்? 3 முறை என்னை மறுதலிப்பாய். அதே போல வேதம் சொல்லுகிறது, அவன் இயேசுவை மறுதலித்தான். ஆனால் பெந்தெகோஸ்து தினத்திற்கு வாருங்கள். கம் டு Acts of the Apostles chapter 2. You can read through the whole chapter. ஆனால் அந்த புஸ்தகத்திலே நீங்கள் பார்க்கலாம் பிரியமானவர்களே, பேதுரு 37ஆம் வசனத்துக்கு வாருங்கள். Come to verse 37. Now when they heard this, they were cut to the heart and said to Peter and the rest of the apostles, brothers, what shall we do? பேதுரு என்ன செய்தாராம்? இப்போ தைரியமாக எழுந்து நின்று பிரசங்கம் பண்ணி நிறைய பேர் இருதயத்தில் குற்றப்பட்டவர்களாக அவர்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று 37ஆம் வசனத்தில் கவனிங்கள். இதை அவர்கள் கேட்டபோது இருதயத்தில் குற்றப்பட்டவர்களாக பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலர்களையும் பார்த்து, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். எல்லாரும் ஆமேன் சொல்லுங்க. அப்போ பேதுரு என்ன சொல்றார்? நீங்கள் மனம் திரும்பனே, ஆமேன், ஞானஸ்நானம் எடுக்கணே. அல்லேலூயா. யார் பேரில்? இயேசுவின் நாமத்திலே. எதற்காக ஞானஸ்நானம் எடுக்கணும்? உங்களுடைய பாவத்திற்காக. அப்போது நீங்கள் என்ன பெறுவீங்க? பரிசுத்த ஆவியை பெறுவீங்க என்று சொல்லி அங்கே அவன் வலியுறுத்துகிறதை பார்க்கிறோம். எல்லாரும் ஆமேன் சொல்லுங்க. பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கத்தக்க நம்ம எல்லாரும் என்ன செய்வோம்? ஆண்டவர்கிட்ட நம்முடைய வாழ்வை ஒப்பு கொடுப்போம். இது ஒரு முதல் பிரசங்கம். இந்த பிரசங்கத்துக்கு பின்பு நாம் தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் புதிய வாழ்வு என்ற பிரசங்கத்தை நாம் கேட்க போகிறோம். ஆண்டவர்கிட்ட நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். அவர் நடத்த வல்லவராக இருக்கிறார். எல்லாரும் அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. என்னோடு கூட 2 கொரிந்தியர் எடுத்துக்கொள்ளுங்கள். 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் நாம் வாசிக்க கேட்ட வசனம். இந்த வசனத்தை கவனிங்கள். Therefore if anyone is in Christ, the new creation has come. The old has gone, the new is here. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். தேவனுக்கு மகிமை உண்டாக.
நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், கேட்டர்பில்லர், சரியா, பட்டர்ஃப்ளை, சரியா. நம்ம என்ன என்று பார்க்கிறோம்? கம்பிலி பூச்சி என்று பார்க்கிறோம், பட்டாம்பூச்சி என்று பார்க்கிறோம். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. பிரியமானவர்களே, இந்த பட்டாம்பூச்சி, அது பட்டாம்பூச்சி ஆகிறதுக்கு முன்னே அது ஒரு புழு. அல்லேலூயா. கம்பிலி பூச்சி என்று சொல்லுகிறோம். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. இந்த கம்பிலி பூச்சி பிரியமானவர்களே, அது என்ன செய்கிறது என்றால், அதனுடைய கூட்டிலிருந்து அது வெளியில் வரணும். அது வெளியில் வரும்போது தான் அது என்ன செய்கிறது என்றால் ஒரு பட்டாம்பூச்சியாய் மாறுகிறது. ஆமேன்னு சொல்லுங்க. ஸோ கர்த்தருக்கு மகிமை உண்டாக, தேவன் பெரியவராக இருப்பாராக. ஒரு மனுஷன் நம்ம பிரியமானவர்களை கம்பிலி பூச்சி மாதிரி, அல்லேலூயா, ஒரு கூட்டுக்குள்ள. ஆனால் ஒரு நாள் வரப்போகிறது, நாம் அதில் இருந்து வெளியாக போகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் யாவரும் பிரியமானவர்களே பட்டாம்பூச்சியாக பிரகாசிக்க போகிறோம். கர்த்தர் நிச்சயமாக இதை செய்வார். எல்லாரும் ஆமேன்னு சொல்வீங்களா? கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். எழுந்து நிற்போம் தேவ சந்நிதியிலே. அவருடைய நாமம் நம்ம மத்தியிலே மகிமை அடையட்டும். அவர் நமக்கு நல்லதை செய்வார். வாருங்கள்.